Hello everybody. So இன்னைக்கு we are going to discuss an important chapter called sexual reproduction in flowering plants. This is going to be a warm up session. So what are we going to do அப்படினா less than 30 minutes குள்ளார I am going to summarize this overall chapter. Better நீங்க இந்த வீடியோவை ஹெட்செட்ல போட்டுட்டு ஓகே ஆடியோவை மட்டும் நீங்க ஒரு 30 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சாப்டரும் உங்க கண்ணு முன்னாடி அப்படியே வந்து நிற்கும். சூப்பர் ஃபாஸ்டா யூ கேன் ரிவைஸ் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிஃபோர் தட், do subscribe our channel because this channel is created for the +1 and +2 aspirants of Tamil Nadu who are studying in CBSE board. And if you have subscribed the channel, don't forget to like the video and share this video with your friends. So let's get started. So first விஷயம், they will be discussing about the flower. இப்போ ஃப்ளவருங்கிறது ஆஞ்சியோஸ்பர்ம் உடைய ஒரு அற்புதமான ஆர்கன். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை தான் பார்க்கணும். ஸோ ஃப்ளவர் அப்படிங்கிறது ஆஞ்சியோஸ்பர்ம் உடைய ஒரு முக்கியமான ஆர்கன், ரைட்? ஸோ அதுக்கு பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஃப்ளவர் ஹாஸ் அ மெயின் ரோல். அது மாத்திரம் இல்ல, ரைட்? அந்த ஃப்ளவர் ஹியூமன் கல்ச்சர் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ்ல டீப் கனெக்ஷனையும் வச்சிருக்குது ஆக்சுவலா. ஸோ ஹியூமன் கல்ச்சர்ல எஸ்தெட்டிக்ஸ்ல ஃப்ளவரை ரொம்ப காலமா பயன்படுத்துவாங்க. இட் ஆக்சுவலி சிம்பிள் ஃபார் ஹாப்பினஸ், சேட், கிரீஃப், ஸோ அந்த மாதிரியான பலவிதமான ஃபீலிங்ஸுக்கு ஒரு சிம்பாலிக்கா ஒரு ஒரு சிக்னலா இந்த ஃப்ளவரை பயன்படுத்துவாங்க. சரியா? ஸோ இப்போ ஃப்ளோரிகல்ச்சர்னா என்னது? அது ஒரு தோட்டக்கலை துறை அப்படிங்கிறதுல ஒரு சப் கேட்டகரி தான் இந்த ஃப்ளாரிகல்ச்சர். அதாவது இட் இஸ் a scientific and commercial cultivation of flowering and ornamental plant. ஃப்ளவரிங் பிளான்ட், டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ற ஆர்னமெண்டல் பிளான்ட், ரைட்? கமர்ஷியலா கல்டிவேஷன் பண்ணுவாங்க, ரைட்? எதுக்காக? கார்டன்ஸ்க்கு, ஹோம்ஸுக்கு, அப்புறம் பூ இண்டஸ்ட்ரிக்கு. அப்போ இதுல என்ன வந்துடும் இந்த ஃப்ளாரிகல்ச்சர்ல அப்படின்னா, அந்த கட்டு ஃப்ளவர்ஸ், பாட்டட் பிளான்ட், அப்புறம் ஃபோலியேஜ் அப்படின்னா அந்த லீஃப், டிஃப்ரெண்டா லீஃப் இருக்கும் இல்லையா அந்த பிளான்ட்ல. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர், பட்டிங் பிளான்ட், அப்ப இது எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றதா இந்த ஃப்ளோரிகல்ச்சர்ல வரும், ரைட்? ஸோ அப்போ ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலைத்துறை, அதுல ஒரு சப் கேட்டகரி தான் ஃப்ளோரிகல்ச்சர். இங்க பூவை மெயினா க்ரோ பண்ணி செல் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ஃப்ளூடைய what is the amazing things which a flower has அப்படிங்கிறதா. ஸோ பயாலஜிஸ்ட் இஸ் அ பர்சன் who studies about living organism. அப்போ அப்படிப்பட்ட பயாலஜிஸ்ட் ஃப்ளவரை பார்க்கும்போது he will get amazed by the external feature, morphology, and he will get amazed by the embryology. எப்படி ஒரு பூ ஒரு சிங்கிள் செல் ஜைகோட்ல இருந்து க்ரோ ஆகி எம்ப்ரியோ ஆகி ஃபர்தரா எப்படி க்ரோ ஆகுது அப்படின்றத படிக்கிறது தான் எம்ப்ரியாலஜி. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது he will be amazed ஆக்சுவலா. ஸோ பூ ஆக்சுவலா இட் இஸ் வாட்ஸ் மெயின் பர்பஸ்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு மெயின் ஆர்கன் இதுதான் இந்த ஃப்ளவர், ரைட்? எந்த ஒரு ஆஞ்சியோஸ்பர்மா எடுத்துக்கிட்டோம், யூனோ ஒரு பூல பேசிக்கா இட் வில் ஹேவ் 4 மெயின் ஓல்ஸ் சொல்லுவாங்க. வேர்ல்பூல் வாஷிங் மிஷின்ல அந்த வேர்ல் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சர்க்கிள். ஸோ ஓல் இஸ் ஆல்சோ கால்ட் சர்க்கிள் சொல்லலாம். அப்போ ஒரு ஃபிளார்ல அதோடைய பார்ட்ஸ் சர்க்குலர் பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ கேலிக்ஸ் அப்படின்னு சொல்றது என்னதுன்னா, இட் இஸ் அ ஓல் விச் ஹேஸ் த செப்பல் இன் இட். ஆக்சுவலா செப்பல் அங்கிருக்கிற கிரீன் கலர் பார்ட் சர்க்குலர் பேட்டர்ன்ல இட் வில் பி அரேஞ்ச்டு. அப்போ அந்த சர்க்குலர் பேட்டர்ன்ல அரேஞ்ச் இருக்கக்கூடிய அந்த செப்பல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிற அந்த ஓலை, ரைட், we call it calyx. Similarly, a flower will have the petal that will be colorful. அது சர்க்குலர் பேட்டர்ன்ல சுத்திலும் பூவை சுத்தி அரேஞ்ச் ஆயிருக்கும். If you call that collective of all the சர்க்குலர் பேட்டர்ன்ல அரேஞ்ச் இருக்கிற எல்லா பெட்டலையும் கலெக்டிவா கூப்பிட்டீங்கன்னா you call it corolla. அதே போல மேல் ரிப்ரொடக்டிவ் ஓலுக்கு பேரு, மேல் ரிப்ரொடக்டிவ் ஓலுக்கு பேர் ஆண்ட்ரீஷியம். அதுல இருக்கிற இண்டிவிஜுவல் மெம்பருக்கு பேரு ஸ்டேமன். ஓகே, ஸோ இஃப் யூ கேன் சி ஹியர், இதுதான் ஸ்டேமன். இட் வில் ஹேவ் ஃபிலமெண்ட் பிளஸ் ஆந்தர். திஸ் இஸ் த ஸ்டேமன். அந்த ஸ்டேமன் சர்க்குலர் பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்குது அப்படின்னா தட் இஸ் த ஆண்ட்ரீஷியம். அண்ட் அதே போல ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இஸ் த கைனீஷியம். அதுதான் அந்த ஓலு. அதுல கார்பல் ஆர் பிஸ்டல் சர்க்குலர் பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். So carpel or pistil will have ovary, style, stigma. So in the image there is only one carpel. ஒருவேளை more than one carpel இருந்தா அதுவும் circular patternல அரேஞ்ச் ஆயிருக்கும். But these are the 4 main whorls. Okay, so as I told you, பூல which part actually does the reproduction அப்படின்னா andrecium and gynoecium தான், right? So andreciumல which part actually produces the male gamete அப்படின்னா it will give the pollen grain. எங்க இருந்து வரும் பார்த்துக்கோங்க. stamen has this filament, male anther, that will produce the pollen grain, and the pollen grain kullara male gamete will be there, right? Similarly gynoecium, so it will have the ovule in it inside the ovary. So this is the ovary of the carpel or pistil. Adukullara ovule will be there, adukullara embryo sac, adukullara egg irukum. So that is the female gamete, right? Appo ivanga da poola irukra main ana reproductive part. So we are going to see pre-fertilization structure and events. So male female gamete fusion ஆகுறதா it is fertilization. So before that, what are the structures we should know? Before that, what are the process and events we should know அப்படிங்கறத we are going to discuss now. So flowering decision அப்படிங்கறது பாருங்க, எப்போ
flower has to come, எப்போ பூ has to form அப்படிங்கிறதுக்கான அந்த டிசிஷன் எப்போ வரும் அப்படின்னா ஒரு பூ அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த டிசிஷன் எடுக்கப்பட்டு விடும். who is going to take அப்படின்னா பிளான்ட்ல பல விதமான ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆகும். பல ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பிளான்ட் ஹார்மோன் ஸ்ட்ரக்சர்ல மாடிஃபிகேஷன்ஸ் will happen. அப்பதான் நடந்தாதான் பூ ஃபார்மேஷன் ஆகும். ஓகே, ஸோ அந்த பூ வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீகர்சர் இருக்கும் இல்லையா, ஒரு ப்ரீகர்சர் ப்ரியாரா இருக்கிறது, தட் இஸ் த பிரிமார்டியம், ரைட்? அப்போ this is actually the initial differentiated tissue. Differentiated it is a mature tissue. Starting stage la initial ah irukum. So idhula irundha poo develop aayi varum, right? So fluorescence, I mean inflorescence அப்படினா ஒரு flower உடைய axis la flower group ah arrange ஆயிருக்கிறதா inflorescence. அப்போ அது எப்படி formation ஆகும்னா, as I told you, இந்த floral buddum flowerம், right? உங்களுக்கு cluster அல்லது ஒரு branchல group டெவலப் ஆகுறது தான் inflorescence actually. So floral axis la பூ குரூப்பா இருக்கிறது inflorescence. பூ எங்க இருந்து வரும் அப்படின்னா பூ மொட்டுல இருந்து, ஃப்ளோரல் பட்ல இருந்து. இப்போ பூவோ அல்லது பூவோடைய பட்டோ குரூப்பா அரேஞ்ச் ஆயிருக்கிறது தான் என்னது இன்ஃப்ளோரசன்ஸ். இப்போ ஃப்ளோரல் பட் டெவலப்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு பட் தான் பூவா மாறும், ரைட்? மொட்டு ஹேஸ் டு க்ரோ அண்ட் இட் ஹேஸ் டு மெச்சூர், டிஃபரன்ஷியேட் ஆகணும். ஸோ அப்பதான் பூ வரும், ரைட்டா? ஓகே, இப்போ ஆண்ட்ரீஷியம் ஃபார்மேஷன், கைனீஷியம் ஃபார்மேஷன் பார்க்கலாம். ஐ டோல்ட் யூ அந்த மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் தான் உங்களுக்கு ஆண்ட்ரீஷியம், ரைட்? ஸோ அதுல அந்த ஸ்டேமன் சேர்ந்து அந்த ஓல் தான் ஆண்ட்ரீஷியம். ஸோ அதுல போலன் கிரெயின் வரும், தட் ஹேஸ் த மேல் கெமீட். Female reproductive organ is the gynoecium. அதுல carpel or pistil இருக்கும். So it will have the ovary, style, stigma. Ovary-குள்ளார ovule இருக்கும், ovule-குள்ளார embryo sac இருக்கும், அதுக்குள்ளார egg இருக்கும். So that egg is the female gamete. Okay, ovule-குள்ளார embryo sac-குள்ளார egg will be there. That is the female gamete. Okay, so we'll see the male reproductive part, stamen, அப்புறம் microsporangium. Microsporangium. Then we'll learn about pollen grain. So as you know, male reproductive organ of a flower, stamen is there. As I told you, it has two main parts. So அப்படி ஒன்னு filament, ரெண்டாவது anther. As you know, filament வந்து லாங்கா இருக்குது and it is very very thin and ஒரு ஸ்டால்க் மாதிரி காம்பு லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ what is the function of this னா, இந்த ஆந்தரை சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த filament தான். ஸோ ஆந்தர் எங்க இருக்குன்னா எண்ட்ல, filament உடைய எண்ட்ல, டெர்மினல்ல, ரைட்? And I can say it has two lobes. So இப்படி இருக்கும், ரெண்டு லோப் வச்சு, that is the bilobed structure. அதுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு sac லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ 4 sac லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு லோப்ல 2, இன்னொரு லோப்ல 2ன்னு சொல்லிட்டு. But these things are actually called as microsporangium. So micro, it actually mentions male. Sporangium அப்படின்னா it is going to produce the spore அப்படிங்கிறது. Okay, so these microsporangia or pollen sac is present inside the anther. So anther அப்படின்னு பாத்தீங்கன்னா, as I told you, ரெண்டு லோப் இருக்கு, ஒவ்வொரு லோப்லயும் 2 தீக்கா இருக்கும், that is the dithecus, which means ஒவ்வொரு லோப்லயும் you will have 2 covering like structure. Okay, so that is the தீக்கா. So தீக்கானா கவரிங் ஒரு மீனிங் வரும். இன்னொரு ஒரு இன்டைரக்ட் மீனிங் பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு கவரிங் லைக் சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஒரு லோபுக்கு உங்களுக்கு 2 தீக்கா அப்படிங்கிற மாதிரி, ரைட்? ஸோ ஒரு சில நேரம் இந்த ஆந்தருடைய கவரிங்கையும் தீக்கா சொல்லுவாங்க, பட் மோஸ்ட்லி இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் இட்ஸ் இஸ் லைக் கவர் லைக் ஸ்ட்ரக்சர், சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ ஒரு லோபுக்கு 2 தீக்கா, இன்னொரு லோபுக்கு 2 தீக்கா. ஸோ தட் இஸ் த டைதீக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? 2 லோபு, ஒவ்வொரு லோபுக்கு 2 தீக்கா, தட் இஸ் த டைதீக்கஸ். If you look at the structure of anther, it is a tetragonal. ஸோ அப்படின்னா 4 கார்னர்ல 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்குது. Tetra means 4, so that is the tetragonal structure. Okay, so each lobe has 2 microsporangium. You know this thing. So these are the diagram. Anther is there. It will produce the pollen grains. So these are the pollen sacs. As you know, 4 pollen sacs are there. Microsporangium irukkiradhu, it will get developed into pollen sacs. And these are the different types of pollen grains. And you should know the wall layers of the anther. As you know, outermost layer is the epidermis and the next layer is the endothecium. Okay, so the outermost layer is actually called what? It is epidermis, then the endothecium, then 1 or 2 or 3 layers will be there, that is the middle layer. So அதுக்கப்புறமா innermost layer தான் tapetum. So tapetum என்ன பண்ணும் அப்படின்னா, I can say this is the microsporangium. So the tapetum layer actually touches the microsporangium, as you can see over here. So இங்க தான் microsporangium இருக்கிறது. So that microsporangium develop ஆன பிறகு it will become the pollen sac. Okay, so these are the different images of the pollen grains. So pollen grain உடைய image இதுதான், right? So as you can see here, pollen grain குள்ளார என்ன இருக்கும்? Let's just say this is a pollen grain. It will have 2 cells. One is a vegetative cell, another is a generative cell. So vegetative cell actually provides food for the generative cell. This generative cell will actually divide into 2. அது ரெண்டு மேல் கெமீட்டாக டிவைட் ஆகும். யாரு? இந்த ஜெனரேட்டிவ் செல். ஸோ திஸ் மேல் கெமீட் தான் எக்கோட
fusion ஆக போகிறது, right? So microsporangium cross section பாத்தீங்கன்னா, as I told you, 4 wall layers are there. You know, epidermis is the outermost protection, right? Endothelium வந்து anther dehiscence helpful இருக்கும். So what is anther dehiscence? So you can see here, antherல இங்க கட் ஆகும். அப்படி கட் ஆகும் பொழுது the pollen grains inside the anther will be released outside actually. So அப்போ that is the dehiscence. அதுக்கு அந்த anther உடைய வால் கட் ஆகணும். So I can say இந்த endothelium கட் ஆகுறதுனால மெயினா dehiscence நடக்கும், right? Hope இது clear அப்படின்னு நான் நினைக்கிறேன். And the middle layer actually it supports actually supportive function வந்து பண்ணோம். ஓவராலா இது மூணுமே protection பண்ணோம். But distinct functions தனித்தனியாவும் பண்ணுது. Tapetum innermost layer I told you already develop ஆகக்கூடிய அந்த pollen grain-க்கு food கொடுக்கும், right? Tapetum is actually multinucleated. ஏன்னா அங்க சைட்டோகைனசிஸ் நடக்காம நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும். Look at here. So பொதுவா there is a cell அப்படினா நியூக்ளியஸ் இருக்கும். So what will happen, நியூக்ளியஸ் டிவிஷன் ஆன பிறகு சைட்டோகைனசிஸ் நடந்து சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். So you will get 2 cells with 2 nucleus. பட் ஆனா இந்த டெபிடம்ல உங்களுக்கு கேரியோகைனசிஸ் நடக்கும், சைட்டோகைனசிஸ் நடக்காது. Okay, so அப்போ this tapetum cells will be multinucleated. More than 1 nucleus இருக்கும். Mostly 2, 3 அந்த மாதிரி இருக்கும். சரியா? So அப்படி இருக்கிறதுனால they are also giving nourishment. Mostly multinucleate cells வந்துட்டு nourishment கொடுப்பாங்க actually. I mean multinucleate cells which is having more nucleus in its cell. Okay, so this is our fast track batch. We run 15% offer right now. Use this coupon code and join in our batch. You'll get free crash course test series, and also we will teach all the chapters of the NEET syllabus from scratch. Okay, so link is there in the description. Please use this opportunity. Right, let's talk how pollen grain are formed. அதுக்கு முன்னாடி we should know how microspore is formed. So that process is actually called microsporogenesis. இப்போ genesisனா formation, microspore எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறதா microsporogenesis. So எங்க ஃபார்ம் ஆகுது? inside the microsporangium, right? என்ன இருக்கும் அப்படின்னா compact, அதாவது பக்கத்துல நெருக்கமா இருக்கக்கூடிய sporogenous tissue will be there. Right, so that will have the pollen mother cell, or I can also call it as a microspore mother cell. So if you want me to show the diagram, and the anther diagram we have seen la, so இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா microspore mother cell will be there. We can also call it a pollen mother cell. It is actually diploid. It is part of the sporophyte. Okay, so இப்போ அதுல தான் என்ன ஆக போகுது அப்படின்னா meiosis will happen. So that if meiosis happen in a single cell, you will get 4 cells actually. So if pollen mother cell meiosis happens, you will get 4 haploid microspores. Plant life cycle you have learned in the 11th class. Am I correct? Plant kingdom chapter la படிச்சிருப்பீங்க. அப்போ sporophyte ல இருந்து spore வருமா? So this pollen mother cell is part of the sporophyte. அதுல meiosis ஆயிட்டு spore produce ஆகுது. So இந்த spore 4 இருக்கும், right? We call it tetrad அப்படின்னு சொல்லுவோம். So if you know spores வந்துட்டு microspore 4 ஃபார்ம் ஆகுதுன்னா 4 இப்படி ஒண்ணா இணைஞ்சிருக்கும். After some time these microspore actually separate or dissociate, and each of them develop into the pollen grain. So microspore ல இருந்து pollen grain is coming. So this pollen grain is actually called as male gametophyte. So 11th plant kingdom you might have learned spore will give you gametophyte. Appo microspore is the male spore, it will give you male gametophyte called as the pollen grain, right? So if you look at the structure, as I told you already, it is a male gametophyte. அதோட diameter பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 micrometer இருக்கும், right? And it is spherical in structure. அதுல ரெண்டு outer walls இருக்கும். Okay, it has 2 walls actually. pollen உடைய outer wall க்கு பேரு exine, okay, and அதே pollen உடைய inner wall க்கு பேரு intine. So as you know, outer wall is actually very tough, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். It is made up of an organic substance called sporopollenin. This is actually the most resistant chemical ever known, right? So இப்படிப்பட்ட resistant ஆன sporopollenin actually protects the pollen grain. The sporopollenin acid ஒண்ணும் பண்ண முடியாது, high temperature ஒண்ணும் பண்ண முடியாது. It is very strong. And the inner layer, actually these exine and intines or the cell wall. pollen is a cell wall. அப்போ அதோடைய அந்த cell wall ரெண்டு லேயரா இருக்குது, exine intine சொல்லிட்டு. இது இல்லாம உள்ளார plasma membrane, cell membrane இருக்கும். சரியா? So intine is actually thin. It is not like the exine, right? It is made up of cellulose and pectin. You know, exine is made up of a chemical called sporopollenin. Intine is made up of a chemical called cellulose and pectin. Okay, so let's proceed further. As you know, in the exine la pathina anganga holes will be there, water irukum. So those are called as germ pore. Edukage, if this pollen goes and falls on the stigma of a female reproductive part, but what will happen na, in the exine la irukra water mooliyama pollen tube veliye varum, then ullara irukra male gametum in the pollen tube valiyaga veliye varum, so that this male gamete will go and fuse with the egg, right? We'll see that in a while. So ஒரு mature ஆன pollen grain, as I told you, ரெண்டு செல் வச்சிருக்கு, one is vegetative and another is generative. I told you already, right? So ஒரு செல் அது பாத்தீங்கன்னா 3 செல் வச்சிருக்கும். எப்படி அப்படின்னா இந்த generative cell will divide into 2 and it will form the
2 male gamete and the remaining வந்துட்டு vegetative cell இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? ரைட். ஸோ இதுதான் ரெண்டு கேட்டகரி இருக்குது. 2 cell stage pollen grain, 3 cell stage pollen grain இருக்குது. 2 cell vegetative and generative, 3 cell ஒரு vegetative, அந்த ரெண்டாவது generative வந்து பாத்தீங்கன்னா it will be divided into 2 male gamete, டோட்டலா 3 cell. சரியா? ஸோ போலனுடைய சைஸ், ஷேப், ஸ்ட்ரக்சர், சர்ஃபேஸ் பேட்டர்ன்லாம் வேரி ஆகிட்டே இருக்கும். நான் ஒரு டிஃபரெண்ட் இமேஜ் காமிச்சேன், அது மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும். ரைட். போலனுடைய அந்த ஒர்க்கிங் நேச்சர் தான் வயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு நேரத்துக்கு ஒர்க்கிங் நேச்சர்ல இருக்கும் அப்படிங்கிறது it actually varies, okay, from species to species. ஓகேவா? ரெண்டாவது environmental condition பொறுத்து. If the environmental condition is normal, it will be active, it will be in working state for a very long time. அப்படி இல்லாட்டினா சீக்கிரமாவே அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒர்க்கிங் நேச்சரா இழந்து இன்ஆக்டிவ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? சோ pollen grains ஆக்சுவலா சில பேருக்கு அலர்ஜி. ஓகே, ரைட். ஒரு சில பேருக்கு pollen grains ஆக்சுவலி அலர்ஜி ஆக்சுவலா. சரியா? அண்ட் பட் அதே சமயம் அதுல பெனிஃபிட் இருக்குது. நியூட்ரியன்ட் குவாலிட்டி பொலன்ல அதிகம். ஸோ அந்த பொலனை வச்சு நிறைய டேப்லெட், சிறப்பெல்லாம் தயாரிப்பாங்க. அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் அண்ட் மெடிசனல் பர்பஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் த பொலன். ரைட். லெட்ஸ் டாக் அபவுட் த ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட். கார்பல் ஆர் பிஸ்டல் சொல்லுவோம். ஆஸ் யூ நோ, அந்த ஓவரி, style and stigma are the 3 parts of the carpel. Adula ovarikullara ovule will be there. So it is called as the megasporangium. So mega abdinale I can say female. Sporangium means it is gonna produce a spore. So female spore produce panna poradha in the megasporangium. I call it ovule. The kullara you will have a sac-like structure that is called as embryo sac. This is the sac-like structure inside the ovule. It is called the embryo sac, and this embryo sac is actually the female gametophyte. I call it GP, female gametophyte. Male gametophyte is a pollen grain. So female gametophyte is the embryo sac. Inside the embryo sac you will have the female gamete called as egg. Okay, so as you know, one or more pistils, carpel or pistil gynoecium la irukum, right? So pistil, if there is only one carpel or one pistil, it is called monocarpally, because mono is single, monocarpellary, right? If there are more than one carpel abdina, I can call it a multicarpellary. There will be multiple carpel or pistil, right? அப்படி more than one carpel or pistil இருந்து, if it is united each other, இப்போ 2-3 carpel இருக்கு, அதெல்லாம் ஒண்ணா யூனைட் ஆயிருக்கு அப்படின்னா, so அப்ப I can call it syncarpous pistil. Okay, I can call it syncarpous because அந்த carpel pistil எல்லாம் fuse ஆயிருக்கும். அப்படி இல்ல தனித்தனியா தான் இருக்குன்னா apocarpous. See, in case of multicarpellary, more than one carpel or pistil இருக்கும் பொழுது they will be united. அப்போ we can call it syncarpous. Sync அப்படினாலே united னு அர்த்தம். If அதே சேம் கேஸ்ல more than one இருக்கும் பொழுது, if they are not united, if they are free from each other, ஒண்ணு தனித்தனியா இண்டிபெண்டன்ட்டா இருக்குன்னா it is apocarpous. Okay, so you can see this image will be asked in your examination. So இங்க வந்துட்டு they have given the hibiscus உடைய pistil உடைய image, and B ல they have given the multicarpellary syncarpous of papaver. So you should know papaver க்கு multicarpellary syncarpous. So இதுல நிறைய carpel இருக்குது, எல்லாம் fuse ஆகி யுனைட்டடா இருக்கிறதுனால இது சிங்கிள் பீஸ் மாதிரி தெரியுது. So option, I mean image C is Michaelia. So அதுல multicarpellary apocarpous. So நிறைய carpels இருக்குது, ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்குது. As you can see here, each of them are free from each other. தனித்தனி carpel or pistil இருக்குது, அதுதான் apocarpous அப்படிங்கிறது, right? And D is the image of the anatropous ovule. So இந்த மாதிரி, okay, so இப்படி funicle வந்து இப்படி ovule உடைய அந்த மைக்ரோபைல் இருக்கு அப்படின்னா இதான் வந்துட்டு anatropous ovule அப்படின்னு சொல்லுவாங்க. So this is present inside the ovary. So okay, stigma style ovary are the parts of the pistil. Stigma ல வந்து pollen வந்து உட்காரும். It is sticky actually. So slender thin இருக்க complex structure is the style. இது வழியா அந்த pollen tube grow ஆகி போகும். ovary base ல இருக்கக்கூடிய wing and enlarged part, it actually contains the ovule. So ovary குள்ளார ஒரு space இருக்கும். If this is the ovary, right, that will have a space inside it. That is the ovarian cavity or locule. So ovary குள்ளார what will be there? You know, ovule will be there, but how it will be there அப்படிங்கிறது தான் முக்கியம். Ovary will have a tissue called the placenta, and the placenta ல இருந்து a stalk-like structure will arise. So that is called as the funicle, right? And இந்த ஃபியூனிகுலோட ovule அப்படின்ற ஒரு circular structure attach ஆயிருக்கும், right? So placenta, funicle and ovule, these are the parts of the ovary, and inside the ovaricular space is the ovarian cavity or locule. சரியா? This ovule is actually called megasporangia that is going to produce the megaspore. Keep this in mind. So as you know, funicle attach ஆயிருக்கும். funicle ovule attach ஆகிற அந்த பாயிண்ட்க்கு பேரு ஹைலம் சொல்லுவாங்க. As you can look at here, funicle is the comb-like structure. இது ovule அட்டாச் ஆயிருக்குது. இந்த அட்டாச்மெண்ட் ஆகிற அந்த ஜங்ஷனை நம்ம ஹைலம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? So பாருங்க, ovule, if you look at the parts of the ovule, it has
one or two protective layers called as the integument. Okay, and that opening irukum that is called as the micropyle. I'll show you the image. As you can see, ovule 1 2 ஒரு கவரிங் மாதிரி இருக்குதா. So those are actually called as the integument. This is the outer integument, inner integument, outer integument, inner integument. It actually protects this ovule and you will find the opening over here ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும். That is the micropyle. So இது வழியா தான் pollen tube உள்ளார வரும். சரியா? Fine. Super great. And opposite to the micropyle, chalaza will be there. I will show you what is it. And integument kullara nucellus irukum that actually stores the food material. I will show you nucellus right now. Nucellus ku ullara pathinga adhaadu nucellus ku nadula you will find the embryo sac, right? So ipo paathukonga, this is the structure. So inside the integument full ave nucellus irukum. After some time the nucellus la irundhu ஒரு பர்టిక్యులர் செல் உங்களுக்கு மெகாஸ்போர் மதர் செல்லா மாறிட்டு அதுல மியாசிஸ் ஆயிட்டு மெகாஸ்போர் வந்துட்டு அதுக்கு அப்புறமா எம்பிரியோ சாக்ங்கற ஃபீமேல் கெமிட்டோஃபைட் வரும். இதுக்குள்ளாரமா எக் இருக்கும். And this is the micropyle. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இந்த end is called chalaza end. This is the basal part அப்படினு கூட சொல்லலாம், right? And the nucellus will actually store the food material, right? Because இந்த இடத்துல உங்களுக்கு மெகாஸ்போர் மதர் செல் should produce a megaspore, அது should produce the embryo sac. இப்போ இதுக்கெல்லாம் நியூட்ரிஷன் நரிஷ்மென்ட் கொடுக்கிறது இந்த nucellus cells தான். சரியா? Clear? Clarity இருக்குதா? So hope இது clear நினைக்கிறேன். Let's see how megaspore female spore is formed. As I told you, அந்த ovule குள்ளார நிறைய nucellus இருக்கும். அதுல பாத்துக்கோங்க, இந்த மைக்ரோபைல் ஓட்டை இருக்குல்ல, மைக்ரோபைல் ஓட்டை, அந்த ஓட்டைக்கு நியர்பையா இருக்கக்கூடிய ஒரு nucellus cells will get differentiated into a megaspore mother cell. Okay, and the megaspore mother cell will undergo meiosis. அப்பதான் spore கொடுக்க முடியும். Correct? It will give you 4 haploid megaspore, that is the female spore, and then 4த்துல 3 will be disappeared or degenerated. Only the one megaspore will be the functional one. அது மட்டும் சர்வைவ் ஆகும். அந்த மெகாஸ்போர்ல இருந்து உங்களுக்கு female gametophyte ஆன embryo sac will be produced. So அப்போ ஒரே ஒரு ஸ்போர்ல இருந்து உங்களுக்கு இந்த embryo sac எல்லாம் டெவலப் ஆகி வருதுல. So that is actually called as monosporic development, because mono அப்படினா single ஸ்போர்ல இருந்து எல்லாம் டெவலப் ஆகி வருது. So அப்போ look at here. So nucellus இருக்குதா? So micropyle இருக்கக்கூடிய அந்த nucellus இருந்து மெகாஸ்போர் மதர் செல் வரும், ரைட்? அங்க இருந்து உங்களுக்கு 4 மெகாஸ்போர் வருது, அதுல 3 will get disappeared, ரைட்? ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும் ஃபங்க்ஷனலா இருக்கும். இப்போ இது எப்படி எம்பிரியோ சாக்கா மாறுது அப்படிங்கறத we are going to discuss right now. I hope இதற்கு clear நினைக்கிறேன். This is our Thalapathy batch for the +2 students who are preparing for NEET examination. We are running a 30% offer. Use this coupon code and enroll in our course. You will get detailed live lectures, crash course, test series, recorded videos, and question discussion session, everything NEET exam varaiko this will be helpful for you. சரியா? So we'll talk about the female gametophyte called the embryo sac. So as I told you, நாளத்துல ஒரு மெகாஸ்போர் will be the functional one, right? So அந்த functional மெகாஸ்போர் 3 round of free nuclear mitosis undergo ஆகும், right? அப்போ அதுல இனிஷியலா செல் வால் வர போறதுல அப்போ என்ன ஆகும்? Look at here. So this is a megaspore அப்படி நம்ம எடுத்துக்கலாம், ரைட்டா? உள்ளார there is the nucleus of the megaspore. So first ஒரு free nuclear division நடக்கும். அப்படினா what does it mean? nucleus ரெண்டா டிவைட் ஆயிரும், ஆனா அந்த cytoplasm டிவைட் ஆகி 2 cells produce ஆகாது. So இப்போ first roundல ஒரு nucleus ரெண்டா ஆச்சு, செகண்ட் ரவுண்ட்ல 2 4 ஆச்சு, தேர்ட் ரவுண்ட்ல 4 8 ஆச்சு. Look at here, only nucleus is dividing, செல் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகல, ரைட்டா? சோ ஒரு 2 நியூக்ளியேட் ஸ்டேஜ், 4 நியூக்ளியேட் ஸ்டேஜ், 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ் வரும். சோ இதுக்கு அப்புறமா கொஞ்சமா உங்களுக்கு as you can see கவனிங்க, மைக்ரோபைலர் எண்ட் இருக்குல, this is the micropylar end. அதாவது மைக்ரோபைலுக்கு நியர்பையா இருக்கக்கூடிய embryo sac end is the micropylar end. இப்போ இருக்கிற மெகாஸ்போர்ல இருந்து embryo sac எப்படி வருதுன்னு I'm telling you. சரியா? சோ இப்போ மைக்ரோபைலர் எண்ட்ல உங்களுக்கு அந்த 3 நியூக்ளியஸ் இருந்துச்சா, அதுல 2 நியூக்ளியஸ்க்கு தனியா ஒரு செல் வால் ஃபார்ம் ஆயிட்டு they will become the synergids actually. மூணாவது நியூக்ளியஸ்க்கு ஒரு தனியா செல் வால் ஃபார்ம் ஆயிட்டு அது ஒரு தனியா செல்லா மாறிடும், that is the egg actually. சிலாசல் எண்ட்ல ஒரு 3 நியூக்ளியஸ் போயிடும், மூணுத்துக்கும் தனித்தனி செல் வால் ஃபார்ம் ஆகி தனித்தனி செல்லா மாறிடும், that is the antipodals actually. So megaspore is actually haploid. Am I correct? So அப்போ அதுல இருந்து வந்த இந்த எல்லா நியூக்ளியஸும் it is haploid. ஆமா, because megaspore nucleus is haploid. அதுல மைட்டாசிஸ் ஆகி தான் இவங்க எல்லாருமே வந்தானுங்க. all of them are haploid. சென்டர்ல 2 நியூக்ளியஸ்க்கு சேர்ந்து ஒரே செல் வால் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ சென்டர்ல இருக்கிற 2 நியூக்ளியஸ்க்கு சேர்ந்து ஒரே செல் வால் ஃபார்ம் ஆகி இவங்க 2 பேர் மட்டும் ஒரு செல்லுக்குள்ளார இருப்பானுங்க. சரியா? So this is how embryo sac gets formed. So இதுக்கு தான் பேரு 7 cell 8 nucleus stage. So if you can observe here, 1 2 3 cells which is having 3 nucleus each. So இது 3 antipodals at the chalaza end.
மைக்ரோபயலா 2ல 1 2 3 மூணு நியூக்ளியஸ்க்கு தனித்தனி செல் வால், தனித்தனி செல், ரெண்டு சினர்ஜி, ஒரு எக் இஸ் பிரசன்ட் இன் தி மைக்ரோபயலா end. சென்டர்ல ரெண்டு போலார் நியூக்ளியைன்னு சொல்லுவாங்க. What is it called? These two are called as polar nuclei. It is present inside the cell called as central cell. Okay, hope இது clear அப்படின்னு நான் நினைக்கிறேன். So இதான் இங்க கொடுத்துட்டு போறாங்க. Right, இப்போ let us talk about the pollination because pollen grain has to fall on the stigma and the process தான் pollination அப்படிங்கிறது. So இப்போ pollen வந்துட்டு antherல இருந்து எங்க போகுது? ஸ்டிக்மாக்கு போகுது. Right, அப்போதான் உங்களுக்கு அந்த pollen குள்ள இருக்கிற male gamete can fuse with the egg so that fertilization can happen. Okay, so as you know ரெண்டுமே மூவ் ஆக முடியாது. Male gamete and female gamete cannot move. Right, so இப்போ pollination பண்ணி நம்ம pollen grain ஸ்டிக்மாட்ட கொண்டு வந்து தான் further அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கணும். சரியா? We have three types of pollination: autogamy, geitonogamy, xenogamy. ரொம்ப சிம்பிள். ஒரு சேம் ஃப்ளவர் உடைய ஆந்தர்ல இருந்து ஸ்டிக்மாக்கு போலன் போகுதுன்னா that is the autogamy, self pollination. சரியா? சோ அப்போ I can say வயலா ஆக்சாலிஸ் கமலினாவை எக்ஸாம்பிளா சொல்றான். சோ இதுலயுமே ஸ்பெஷலா வயலா ஆக்சாலிஸ் கமலினால இந்த கிளைஸ்டோகேமஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்கும். கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர், கேஸ்மோகேமஸ் ஃப்ளவர்னு சொல்லிட்டு அதுல இந்த கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர் வந்துட்டு ஓப்பனே ஆகாது. ஓகே, அந்த பட்டு பொதுவா பூ எப்படி வரும்? பட்டு ஓப்பன் ஆகி பூ வரும். கிளைஸ்டோகேமஸ்ல அந்த பட்டு மெச்சூர் ஆயிரும். ரைட், ஆனா அந்த பட்டு ஓப்பன் ஆகாது, மூடியே இருக்கும். இப்போ ஃப்ளவர் க்ளோஸ்டாவே இருக்கும். ஸோ க்ளோஸ்டாவே இருக்கிறதுனால அந்த ஃப்ளவருக்குள்ளார இருக்கிற ஆந்தர்ல இருந்து போலன் will fall on the stigma of the same flower. அப்ப அதுக்குள்ளார செல்ஃப் பாலினேஷன் மட்டும் தான் நடக்கும். சரியா? சோ ஜெய்டோகேமி அப்படின்னா கவனிங்க, இட் இஸ் த சேம் பிளான்ட் பட் டூ டிஃபரெண்ட் ஃப்ளவர். ஒரே பிளான்ட், ஒரு பிளான்ட்ல இங்க ஒரு பூ, இங்க ஒரு பூ இருக்குது. அப்போ இந்த ஒரு பூல இருந்து, அதாவது ஒரே பிளான்ட்டை சேர்ந்த ரெண்டு டிஃபரெண்ட் பூ, ஒரு பூவோட ஆந்தர்ல இருந்து இன்னொரு பூவுக்கு ஒரு பூவோட ஆந்தர்ல இருந்து pollen will fall on the stigma of the இன்னொரு பூ of the same plant. That is the keyword. So இந்த மெய்ஸ், மொனாஷியஸ் பிளான்ட் மாதிரி மெய்ஸ்லாம் இது ஜெனடிக்கலி பார்த்தா செல்ஃப் பாலினேஷன் தான். பிகாஸ் ரெண்டு பூவும் பிலாங்ஸ் டு த சேம் பிளான்ட். ஃபங்க்ஷனலா பார்த்தா கிராஸ் பாலினேஷன் சொல்ல முடியும். ஜீனோகாமினா டோட்டலா டூ டிஃபரெண்ட் பிளான்ட், டூ டிஃபரெண்ட் ஃப்ளவர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட் இதுதான் பண்ணும். அதான் கிராஸ் பாலினேஷன். அப்போ டூ டிஃபரெண்ட், ஒரே ஸ்பீசிஸ் தான், ரோசாப்பூ தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. பட் ரெண்டும் டிஃபரெண்ட் ஆர்கானிசம், டிஃபரெண்ட் இண்டிவிஜுவல். அப்போ அந்த ஜீன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். அப்போ ஜெனடிக் டைவர்சிட்டி, புது ஜீன்ஸ், புது ஃபீச்சர்ஸ், கேரக்டர்ஸ், ட்ரைட்ஸ் வில் அப்பியர். ஓகே, ஸோ சேம் பிளான்ட் டிஃபரெண்ட் ஃப்ளவர்னா ஜெய்டோகாமி, டிஃபரெண்ட் பிளான்ட் டிஃபரெண்ட் ஃப்ளவர் அப்படின்னா ஜீனோகாமி. ஆட்டோகாமி சொல்லவே தேவையில்ல, சேம் ஃப்ளவருக்குள்ளாரே நடக்கக்கூடியது. சரியா? பொலினேஷன் ஏஜென்ட் இருக்காங்க. உயிருள்ளவங்க பயோட்டிக், உயிர் இல்லாதவங்க ஏபயோட்டிக். ரைட், சோ இப்போ விண்ட் வாட்டர் மூலமா பாலினேஷன் ஆகுறத we can call it abiotic because அவங்களுக்கு உயிர் இல்ல. லிவிங் திங் மூலமா பாலினேஷன் ஆகுறத பயோட்டிக் ஏஜென்ட் சொல்லுவோம். சோ பீஸ், பட்டர்ஃப்ளை, பேட், வவ்வால், பேர்ட்ஸ், ஃப்ளைஸ், பீட்டில், ants, அதாவது எறும்பு, அப்புறம் ஒரு சில மேமல்ஸ், ரெப்டைல்ஸ். ஆல் தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த பயோட்டிக் ஏஜென்ட். ஸோ இப்போ விண்ட் மூலமா பாலினேட் ஆகும்போது எப்பயுமே இந்த போலன் லைட் வெயிட்டா இருக்கணும். அப்பதான் இட் கேன் ஃப்ளோ இன் த ஏர். ஸ்டிக்மா கொஞ்சம் நல்லா ஃபெதரியா ஸ்ட்ரெச் ஆகிருக்கணும். so that it can receive the pollen grain. And water pollinated pollen பொறுத்த வரைக்கும் அதுல அந்த மியூசிலேஜ் கவரிங் இருக்கும். அது கவரிங் இருந்தாதான் அந்த போலன் தண்ணியில விழுந்தாலும் நனைஞ்சு டேமேஜ் ஆகாம இருக்கும். ஓகே, பயோட்டிக் ஏஜென்ட் மூலமா பாலினேட் ஆகும்போது எப்பயுமே அந்த பூ should be bright colored. அப்பதான் பாலினேட்டர் அட்ராக்ட் பண்ண முடியும். பூ தான் நல்லா it should give the smell and it should give the nectar and the pollen grain. அந்த nectar and pollen grain சாப்பிடுறதுக்காகவே அந்த பாலினேட்டர் வந்து உட்காரும். சாப்பிட்டு அது உடம்புல இருக்கிற போலனை அந்த பூல ஒட்டி விட்டு போயிடும். திஸ் இஸ் ஹவ் பாலினேஷன் ஹேப்பன்ஸ். சரியா? சோ ஃப்ளவருடைய ஷேப்பும் ஒரு ஸ்பெஷலைஸா இருக்கணும் பொதுவாகவே பயோட்டிக் ஏஜென்ட் அட்ராக்ட் பண்றதுக்கு. ரைட், அப்படி ஸ்பெஷலா ஃப்ளவர் ஷேப் இருந்தாதான் அந்த பாலினேட்டர் அட்ராக்ட் ஆகி வரும். சரியா? சோ திஸ் இஸ் த இமேஜ். அப்போ as you can see here, இது வந்துட்டு it will இது என்னதுன்னா காப் இருக்குல்ல, சோளம், அதுல உள்ள டாசல்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டைல் ஸ்டிக்மா. இது என்ன பண்ணும்? போலன் கிரெயின் காத்துல பறக்கும் பொழுது அதை ட்ராப் பண்ணிக்கும். விண்ட் பாலினேஷன் ஆக்சுவலா இது. இப்போ விண்ட் மூலமா போலன் வரும்போது இந்த கார்ன் காப்ல இருக்கிற டாசல்ஸ் அந்த பொல்லனை ட்ராப் பண்ணி வச்சுக்கோ. ரைட், அண்ட் அதே போல இது வாட்டர் பாலினேஷன். இப்போ as you can look at here, ஃபீமேல் ஃப்ளவர் பாத்தீங்க அப்படின்னா வாட்டருடைய சர்ஃபேஸ்க்கு ஒரு பெரிய ஸ்டால்க்கு மூலமா போகுது. அதே வாட்டருடைய சர்ஃபேஸ்ல அங்கங்க மேல் ஃப்ளவர் இருக்கும். அப்போ மேல் ஃப்ளவருடைய ஆந்தர் will go and fall on the female, மேல் ஃப்ளவருடைய ஆந்தர்ல இருந்து வரக்கூடிய pollen grain will go and fall on the stigma of the female flower. Can you see? So this is the water surface. So female flower வாட்டருடைய சர்ஃபேஸ்ல இருக்குது and அதே water surfaceல male flower is there. So the pollen grain from the male ஃப்ளவரோட ஆந்தர்ல இருந்து வர pollen grain will fall on the stigma of the female flower. So இப்படிதான் water pollination is happening. சரியா? So இது என்னது அப்படின்னா ஆக்சுவலி இன்செக்ட் பாலினேஷன். ஒரு பூச்சி வந்து
ஒரு ஃப்ளவர்ல உட்காரும்போது உடம்புல இருக்கிற பொல்லன் அதுல ஒட்டிக்கும். சரியா? இப்போ விண்ட் பாலினேஷன் கிராஸ்ல நீங்க பொதுவா பார்க்கலாம். சோ எப்பவுமே விண்ட் பாலினேஷன் ஆகும்போது போலன் நிறைய லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பொதுவாவே விண்ட் பாலினேஷன் will produce large amount of லைட் வெயிட் போலன். நிறைய போலன் கொடுக்கணும், வெயிட் கம்மியா இருக்கணும். சரியா? சோ வாட்டர் பாலினேஷன் ரொம்ப ரேர் தான், ரைட்? மோஸ்ட்லி இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதுல தான் வந்துட்டு it will happen actually, ரைட்டா? I can give you Wellisneria hydra as the example, right? And animal pollinated flower வந்து it will be colorful. We have seen this already, okay? So இப்போ ஒரு சில flowers வந்துட்டு they have the relationship with the pollinator. For example, moth yucca. அப்போ யூகா பிளான்ட் அந்த மாத்து முட்டை போடுறதுக்கு இடம் கொடுக்கும். என்ன? மாத்து முட்டை போடுறதுக்கு யூகா பிளான்ட் இடம் கொடுக்கும். இன் ரிட்டர்ன் அந்த மாத்து பாலினேஷன் பண்ணி கொடுத்துருது. சரியா? சோ ஃப்ளவர் வந்துட்டு ஒரு சில நேரம் போலன் ஆர் நெக்டர் ராபர்ஸ் கூட அட்ராக்ட் பண்ணும். இவங்க போலன் ஆர் நெக்டர் ராபர்ஸ் என்ன பண்ணுவாங்க? they will come and eat the pollen and nectar and pollination பண்ணாம போயிருவாங்க. சரியா? சோ இதுதான் விஷயம் ஆக்சுவலா. சோ அடாப்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ பூ நிறைய அடாப்டேஷன் வச்சிருந்தாதான் பாலினேட்டர் அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். அது விண்ட் பாலினேட்டரா இருந்தாலும் சரி, வாட்டர் பாலினேட்டரா சரி, இல்ல ஏபயோட்டிக் பயோட்டிக் ஏஜென்ட் மூலமா பாலினேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, they should have a lot of adaptations features so that they can make pollination successful. So ஏபயோட்டிக் பாலினேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பூ கலர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரைட்? சோ டல்லா இருக்கும், நெக்டார் இருக்காது, ரைட்? ஆனா நிறைய பில்லனை கொடுக்கும். I told you already, ரைட்டா? அப்பதான் விண்ட் பாலினேஷன்ல மோஸ்ட்லி உங்களுக்கு பில்லன் வந்து அட்லீஸ்ட் ஒரு போலன் ஆச்சும் ஸ்டிக்மால விழும். பயோட்டிக் பாலினேட்டர் ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பரா அழகா பார்க்க அழகா இருக்கும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அப்பதான் பாலினேட்டர் அட்ராக்ட் பண்ண முடியும். சரியா? சோ அவுட் பிரீடிங் டிவைசஸ் ஒன்று இருக்கு. அதாவது ரொம்ப செல்ஃப் பாலினேஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஃப்ளவருக்கு நல்லது இல்ல. இன்பிரீடிங் டிப்ரெஷன் ஒரு மேட்டர் வந்துடும். அதாவது புது புது ஃபீச்சர், புது புது கேரக்டர் வராம போயிடும். அப்ப அதை தடுக்கிறதுக்காக அந்த செல்ஃப் பாலினேஷனை நம்ம தடுக்கணும். சோ இன்பிரீடிங் டிப்ரெஷனை we have to avoid. சோ அதுக்காக தான் we have to promote cross pollination. அப்பதான் புது புது ஃபீச்சர் வரும், ஜெனடிக் டைவர்சிட்டி வரும். அப்ப அதுக்கு ஹெல்ப் பண்ற டிவைஸ் தான் அவுட் பிரீடிங் டிவைஸ். இப்போ லெட் us see what are those. ஃபர்ஸ்ட் டைகோகேமின்னு சொல்லுவாங்க. உங்க புக்ல இந்த டேர்ம்ஸ் இருக்காது, பட் என்னன்னு சொல்றேன் பாருங்க. பொல்லன் அண்ட் ஸ்டிக்மா. பாருங்க, போலன் ரிலீஸ் ஆகும்போது ஸ்டிக்மா should be active, ரைட்? அப்போ அப்படி இருந்தாதான் பொல்லன் will fall on the stigma, செல்ஃப் பாலினேஷன்ல அந்த சேம் ஃப்ளவர்ல. இஃப் பொல்லன் ரிலீஸும் ஸ்டிக்மா ரெசெப்டிவிட்டியும் வேற வேற நேரத்தில் நடக்குது அப்படின்னா தட் இஸ் த டைகோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. போலன் ரிலீஸ் ஆகும்போது ஸ்டிக்மா ஆக்டிவா இருக்காது, ஸ்டிக்மா ஆக்டிவா இருக்கும்போது போலன் ரிலீஸ் ஆகாது, ரைட்டா? புரிஞ்சுதா? சோ தட் இஸ் த திங். சோ உங்களுக்கு மெய் சால்வியா இஸ் த எக்ஸாம்பிள். சோ பொல்லன் ஸ்டிக்மா ஒன்னா வரவே முடியாது. ஒன்னா வந்தாலும் ஒருத்தர் மெச்சூரா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க மெச்சூரா இருக்க மாட்டாங்க. ஹெர்கோகேமி அப்படின்னா உங்களுக்கு பொசிஷன், டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல பொல்லனும் அந்த ஆந்தரும் ஸ்டிக்மாவும் இருக்கிறது. பொதுவா ஆந்தர் ஸ்டிக்மா ஓரளவுக்கு சேம் ஹைட்ல இருந்தாதான் அந்த பொல்லன் ஃப்ரம் த ஆந்தர் கேன் ஃபாலோ ஆன் த ஸ்டிக்மா, ரைட்? ஒருவேளை போலன் ரொம்ப ஆந்தர் ரொம்ப ஹைட் ஆகும், ஸ்டிக்மா ரொம்ப ஹைட் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ஆந்தர்ல இருந்து வர பொல்லன் cannot fall on the stigma. இல்ல ஆப்போசிட்டா கூட இருக்கலாம், ஸ்டிக்மா ரொம்ப ஹைட், ஆந்தர் ரொம்ப ஹைட் கம்மி, அதாவது ஃபிலமெண்ட் கம்மி ஹைட், சோ தட் ஆந்தர்ல இருந்து வரக்கூடிய பொல்லன் cannot fall on the stigma. இது ஹெர்கோகேமி. இது ரெண்டாவது அவுட் பிரீடிங் டிவைஸ். சோ இந்த ரெண்டு டிவைஸ் இருக்கிறதுனால செல்ஃப் பாலினேஷன் நம்ம பிரிவென்ட் பண்ணிட்டு கிராஸ் பாலினேஷனை ப்ரோமோட் பண்றோம். அண்ட் மூணாவது செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. இது ஜெனடிக் மெக்கானிசம். அந்த பர்டிகுலர் ஃப்ளவருடைய சொந்த போலன், அந்த சேம் ஃப்ளவருடைய போலன் அந்த சேம் ஃப்ளவருடைய ஸ்டிக்மால விழுந்துச்சுன்னா இது என்னோட சொந்த போலன், இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இட் ஷுட் ரிஜெக்ட். அதுக்கான எபிலிட்டி, அந்த ஃபீச்சர், கேரக்டர் அதோடைய ஜீன்ல இருக்கணும். சோ தட் இஸ் த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஓகே, அடுத்து யூனிசெக்சுவல் ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் பண்றது. சோ ஒரு பூல மேல் ரிபடி பார்ட் அல்லது ஃபீமேல் ரிபடி பார்ட் மட்டும் தான் இருக்குன்னா அங்க செல்ஃப் பாலினேஷன் பாசிபிளே கிடையாது, ரைட்? சோ அதுலயே உங்களுக்கு மோனோஷியஸ், டயோஷியஸ் இருக்குது. மோனோஷியஸ்னா ஒரு பிளான்ட்ல உங்களுக்கு மேல் ஃப்ளவரும் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்கும், ஓகேவா? ஆனா அது யூனிசெக்சுவலா இருக்குது. சோ அப்போ இன் தட் கேஸ் உங்களுக்கு ஆட்டோகேமி தடுக்கப்படும். சரிங்களா? என்னது? ஆட்டோகேமி தடுக்கப்படும். அண்ட் அதுக்கப்புறம் ஐ கேன் சே இந்த ஜெய்னோகேமி டெஃபினட்டா நடக்கும், ரைட்டா? புரிஞ்சுச்சா? ஆட்டோகேமி தடுக்கப்படும், ஜெய்னோகேமி நடக்கும். ஏன்னா சேம் பிளான்ட், அதுல ஒரு இடத்துல மேல் பூ, இன்னொரு இடத்துல ஃபீமேல் பூ இருக்குது. அப்ப அங்க ஜெய்னோகேமி நடக்கும், ரைட்டா? ஆனா ஆட்டோகேமி நடக்காது. புரிஞ்சுதா? இன் கேஸ் ஆஃப் டயோஷியஸ், டூ டிஃபரெண்ட் பிளான்ட், ஓகே, ஒரு பிளான்ட் ஃபுல்லா மேல் ஃப்ளவர், இன்னொரு பிளான்ட் ஃபுல்லா ஃபீமேல் ஃப்ளவர். இன் தட் கேஸ் உங்களுக்கு ஆட்டோகேமி நடக்காது, ஜெய்னோகேமி நடக்காது, கிராஸ் பாலினேஷன் ஜீனோகேமி மட்டும் தான் நடக்கும். ஏன்னா டிஃபரெண்ட் பிளான்ட், டிஃபரெண்ட் ஃப்ளவர். சரியா? சோ இதெல்லாம் பண்ணி நம்ம அவுட் பிரீடிங் கிராஸ் பாலினேஷனை ப்ரோமோட் பண்ண முடியும். சரியா? ஹோப் இது கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல புரோட்டாண்ட்ரி, புரோட்டோகைனின்னு இந்த டைகோகேமில ரெண்டு விஷயம் வரும். உங்க புக்ல இல்ல, ஆனா தெரிஞ்சுக்கோங்க. சோ நான் சொன்னேன்ல, ஆந்தர் மெச்சூரா இருக்கும்போது ஸ்டிக்மா ஆக்டிவா இருக்காதுன்னு சொல்லிட்டு. சோ அதுதான் புரோட்டாண்ட்ரி. ஆண்ட்ரோ அப்படின்னா மேல். சோ புரோட்டாண்ட்ரி அப்படின்னா ஆண்ட்ரோ ஏர்லியா இருக்குது, மெச்சூரா இருக்குது, ஏர்லியா மெச்சூரா இருக்குதுன்னு அர்த்தம். புரோட்டோகைனி அப்படின்னா கைனினா ஃபீமேல் ரிபடி பார்ட். சோ ஃபீமேல் ரிபடி பார்ட் ஏர்லியா மெச்சூரா இருக்குது. சோ ஸ்டிக்மா மெச்சூர் ஆயிருச்சு, ஆந்தர் மெச்சூர் ஆகல. சரியா? புரிஞ்சுதா? சோ மோனோஷியஸ், டயோஷியஸ் இது நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா? ஃபைன். இப்போ லெட்ஸ் டாக் அபௌட் pollen pistil interaction. சோ பாலினேஷன் ஆயிருச்சுன்னா ஃபெர்டிலைசேஷன் கண்டிப்பா ஆயிரும்னு அவசியம் கிடையாது, ரைட்?
பிஸ்டில் வந்து சரியான போலன் கம்பேட்டபிள் போலன் விழுந்தாதான் அதை அக்செப்ட் பண்ணும், அப்பதான் ஃபர்டிலைசேஷன் will happen, ரைட்? இப்ப சரியான ஸ்பீசிஸ் உடைய பொல்லன் வந்துட்டு காரணம் அது கரெக்டான பொலனா இருக்கணும், கம்பேட்டபிலிட்டி அக்செப்ட் ஆகணும், ரைட்? சரியில்லாத போலன் இன்கம்பேட்டபிள் போலனா அதை ரிஜெக்ட் பண்ணிடணும், சரியா? சோ எப்படி ரெகக்னைஸ் பண்றது சரியான போலனா நெகட்டிவ் போலனா அப்படின்னு சொல்லிட்டு? அப்ப லாட் ஆஃப் பயோகெமிக்கல் டயலாக் will happen between the pollen and pistil. So pistilல ஸ்டிக்மால வந்து போலன் உட்காருது, ஒரு சில கெமிக்கல்ஸ் செக்ரீட் ஆகும், தட் இஸ் த பயோகெமிக்கல் சொல்லுவோம். ஓகே, அந்த பயோகெமிக்கல் ஆஃப்டர் இட் இஸ் ரிலீஸ்டு அதுல இன்டராக்ஷன் நடக்கும், அது சரியா செட் ஆச்சு அப்படின்னா தான் ஓகே இது கம்பேட்டபிள் போலன்னு முடிவு பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லனா ரிஜெக்ட் பண்ணிரும், சரியா? சோ பொல்லன் வந்துட்டு ஸ்டிக்மால விழுந்துட்டு ஃபர்ஸ்ட் grow ஆகணும், அதான் ஜெர்மினேஷன் சொல்லுவாங்க, ரைட்? அப்படி grow ஆகும்போது அந்த பொல்லனுடைய ஜெர்ம் போர்ல இருந்து உங்களுக்கு பொல்லன் டியூப் grow ஆகும், அந்த பொல்லன் டியூப் grow ஆகி ஸ்டிக்மால இருந்து ஸ்டைலுக்கு போகும், ஸ்டைல்ல இருந்து ஓவரிக்கு போகும், ஓவரிக்குள்ளார போன பிறகு தான் அது மேல் கெமிட்டை ரிலீஸ் பண்ணும், சரியா? சோ பொல்லன் வந்து ரெண்டு செல்லா இருக்கு அப்படிங்கும் பொழுது, அதாவது pollen if it is having two cells, one is vegetative, இன்னொன்னு generative அப்படின்னா அது ஸ்டிக்மால விழுந்த பிறகு அந்த generative cell will divide into two and it will produce two male gamete, right? மூணு செல் pollen இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல ரெண்டு மேல் gamete இருக்குது, அது as usual pollen tubeல போகும், எங்க போய் ரீச் ஆகும்னா ஓவியல்குள்ளார, எம்பிரியோ சாக்குள்ளார, எக்குள்ளார, சரியா? புரிஞ்சுதா? சோ ஓவியல்குள்ளார எப்படி போகும்னா அதுல ஓட்டை இருக்கு, மைக்ரோபைல், அது வழியா போகும், அதுக்கப்புறம் சினர்ஜிட் வழியா போகும், அந்த சினர்ஜிட்ல you will have a structure called as filiform apparatus. So look at this image, this is the synergid. So இதுல இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல, செல்லுலார் திக்கனிங் சொல்லுவாங்க, filiform apparatus. போலன் டியூபை வந்துட்டு அந்த சினர்ஜிட்குள்ளார வாங்க தலைவரே உள்ளே வாங்க அப்படின்னு கைட் பண்றதுதான் இந்த filiform apparatus, ரைட்? சோ உள்ளார வந்தோடனே மேல் கெமீட் எக்கோட ஃபியூஸ் ஆகும், அப்புறமா போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகும். லுக் அட் ஹியர் ஆக்சுவலா, சோ இந்த எக் நியூக்ளியஸ் இங்க இருக்கணும், இந்த இமேஜ்ல கொஞ்சம் தப்பா இருக்குது. இப்போ மேல் கெமீட் ஒரு மேல் கெமீட் எக்கோட சேரும், இன்னொரு மேல் கெமீட் போய் இங்க சென்டர்ல இருக்கக்கூடிய போலார் நியூக்ளியஸ் இருந்துச்சா ரெண்டு, அதோட போய் சேர்ந்துரும், சரியா? கிளியரா, கிளாரிட்டி இருக்குதா? சோ அப்போ உங்களுக்கு சரியான ஸ்பீசிஸ் உடைய போலன் விழுந்தா மட்டும்தான் பாலினேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும், ஃபர்டிலைசேஷன் நல்லபடியா நடக்கும், ஓகே? சோ உங்களுக்கு தேவையில்லாத போலன் வந்துட்டு விழுதுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிரும், சோ அதுக்கு கெமிக்கல்ஸ் தான் இந்த விஷயத்துக்கு காரணம் ஆக்சுவலா, சரியா? புரியுதா? கிளாரிட்டி இருக்குதா? சோ ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன் ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு பிடிச்ச ரெண்டு பிளான்ட்டை நம்மளே ரீப்ரொடக்ஷன் பண்ண வைக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க, அதை நீங்க வந்து ஃபீமேல் ஃபிளவர்னு கன்சிடர் பண்றீங்கன்னா அதுல இருக்கிற மேல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க, ஆன்சரை, சரியா? சோ தட் இஸ் இமாஸ்குலேஷன், மாஸ்குல்னா மேல், யூ ஆர் ரிமூவிங் தி மேல் பார்ட். அப்போ செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபீமேல் கன்சிடர் பண்றதுனால அதுல இருக்கிற மேல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி ஃபீமேல் பார்ட் இஸ் தேர். இப்போ இந்த ஃபீமேல் பார்ட்ல உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு ஃபிளவர்ல இருந்து போலன் எடுத்துட்டு வந்து இதுல நீங்க போட முடியும், சரியா? இப்போ என்ன பண்ணிடணும், மேல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பேக் போட்டு கவர் பண்ணிடணும். சோ செகண்ட் ஸ்டெப் இஸ் த பேக்கிங் ப்ராசஸ். சோ பேக் போட்டு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத போலன் வந்து விழாது. இப்போ என்ன பண்ணணும், தேர்டு நீங்க பாலினேஷன் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச போலனை எடுத்துட்டு வந்து இதுல போடணும், போட்டுட்டு ரீபேக்கிங் பண்ணணும், சரியா? சோ அப்படி நீங்க ரீபேக்கிங் பண்ணாதான் உங்களுக்கு அது திருப்பியும் ப்ராப்பரா ஃபர்டிலைசேஷன் நடந்து அதுல ஃபர்தர் ப்ராசஸ் நடக்கும். ரீபேக்கிங் பண்ணலனா திருப்பி தேவையில்லாத போலன் வந்து விழும், சரியா? சோ we will see double fertilization என்னன்னு சொல்லிட்டு, இப்போ I told you மேல் கேமெட் எக்கோட சேரும்னு சொன்னேன்னா, so it is actually called as syngamy. ஒரு மேல் கேமெட் எக்கோட சேரும், இன்னொரு மேல் கேமெட் ரெண்டு போலார் நியூக்ளியோட சேரும் சொன்னேன்னா, so that is the triple fusion. so அப்ப இது ரெண்டும் சேர்ந்ததுதான் double fertilization, ரெண்டு fertilization நடக்குது, சரியா? எம்பிரியோ சாக் ஆமா எம்பிரியோ சாக்குள்ளார தான் சினர்ஜிட் சினர்ஜிட் எக்லாம் இருக்குது, அப்புறம் போலார் நியூக்ளியர் இருக்குது. இப்போ அதுக்குள்ளார நடக்கும், ஆஞ்சியோஸ்பெர்ம்க்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர் இது, சரியா? சோ அப்போ சின்கேமியும் ட்ரிபிள் ஃபியூஷனும் சேர்ந்ததுதான் டபுள் ஃபர்டிலைசேஷன், சரியா? சோ இப்போ பாருங்க, உங்களுக்கு மேல் கெமீட் ரைட் ஆஃப்டர் இட் இஸ் கெட்டிங் ஃபியூஸ்ட் வித் த எக் உங்களுக்கு ஜைகோட் வரும், ரைட்? சோ அப்புறம் லேட்டரா ஜைகோட் வில் ஃபார்ம் இன்டு எம்பிரியோ ஆக்சுவலா. சோ இப்படிதான் அது நடக்கும், ரைட்டா? சோ அதே போல ஓகே சிமிலர்லி அதே மேல் கேமெட் உங்களுக்கு ரெண்டு போலார் நியூக்ளியர் இருந்துச்சா, ஐ எம் புட்டிங் இட் as PN. சோ இது ரெண்டத்தோட ஃபியூஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், ரைட்? சோ அந்த சென்ட்ரல் செல் இருந்துச்சா, சென்ட்ரல் செல் சிசி, அதுக்குள்ளாரதான் டூ போலார் நியூக்ளியை வாஸ் தேர். இப்போ இந்த ரெண்டு போலார் நியூக்ளியோட மேல் கேமெட் சேர்ந்துருச்சுன்னா சென்ட்ரல் செல் இப்போ பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லா மாறிடும், உள்ளார இருக்கிற நியூக்ளியஸ் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸா மாறிடும், ரைட்? போலார் நியூக்ளியஸ் ஆக்சுவலி ஹாப்ளாய்டு, ரைட்? அது ரெண்டு இருந்துச்சு, அப்ப ரெண்டு ஹாப்ளாய்டு இதோட சேர்ந்து மேல் கேமெட் சேருது, அப்ப மூணு ஹாப்ளாய்டும் ஒன்னா சேர்ந்து பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் இஸ் ஃபார்மிங். அப்ப I can say this is triploid. This is the triple fusion. Okay, so further in the primary endosperm cell, central cell வந்து primary endosperm cell மாறுச்சா, that will become the endosperm. Okay, so syngamy triple fusion ரெண்டும் நடக்கிறதா double fertilization. So this is the image. So பாத்துக்கோங்க, the zygote கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு globular embryo மாறும், heart shape embryo மாறும், then mature embryo மாறும். We will see the parts of the mature embryo in a while. சரியா? So fertilization க்கு அப்புறமா double fertilization actually happens. I mean டபுள் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா
போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவென்ட் நடக்கும். அது என்னன்னு பார்க்க போறோம். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவென்ட்ல என்ன நடக்கும்? மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆன பிறகு எண்டோஸ்பெர்ம் டெவலப் ஆகணும், எம்பிரியோ டெவலப் ஆகணும். அப்போ அந்த ஓவரி வந்துட்டு ஃப்ரூட்டா மாறணும், உள்ளார இருந்த ஓவில் வந்துட்டு சீடா மாறணும். ரொம்ப 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 சிம்பிள். சோ பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து இட் இஸ் ட்ரிப்ளைட். ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. அது கண்டினியூஸா ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் அண்டர்கோ ஆகும். சோ லெட் அஸ் சே இதுதான் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். அதுல ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருந்துச்சு. இட் இஸ் ட்ரிப்ளைட் ஆக்சுவலா. சோ வாட் வில் ஹேப்பன்? ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் வில் ஹேப்பன். சோ நிறைய நியூக்ளியஸ் மட்டும் ஒரு நியூக்ளியஸா இருந்தது 2 4 8 அப்படின்னு டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்கும் செல் வால் வந்துட்டு ஃபார்ம் ஆகாது இனிஷியலா. சோ தட் இஸ் தி ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். லேட்டரா என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு நியூக்ளியஸுக்கும் அந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லுக்குள்ளார ஓகே இது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். ஓகே இது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல். அதுக்குள்ளார இருந்த நியூக்ளியஸ் தான் இட் இஸ் டிவைடிங் இன்டு லாட் ஆஃப் it is dividing into many. அப்போ ஒவ்வொரு பிரைமரி primary endosperm nucleus ல இருந்து lot of nucleus வந்துச்சா. so each of them ஒவ்வொருத்தருக்கும் செல் வால் வந்துட்டு actually formation ஆகும், right? so இப்படி செல் வால் வந்துட்டு formation ஆகுது. so that is the cellular endosperm actually, ரைட்டா? சோ செல் வால் ஃபார்ம் ஆன பிறகு ஒவ்வொரு இதுவும் தனித்தனி செல்லுன்னு நம்ம கன்சிடர் பண்றோம். அப்போ that endosperm is actually the cellular endosperm. so these endosperm will store the food material so that அதுக்குள்ளார இருக்கிற எம்பிரியோ நல்லபடியா வளர முடியும். சரியா? so that is the main purpose. உள்ளார இருக்கிற எம்பிரியோ நல்லபடியா வளரணும்னா these endosperm should give the nourishment nutrition. சரியா? so ஒரு சில பிளான்ட்ல இந்த கோகனட்ல பாத்தீங்க அப்படின்னா டெண்டர் கோகனட் இளநீ தண்ணி குடிக்கிறீங்களா? so that is the free nuclear endosperm. அப்புறம் அதை சுத்தி அந்த தேங்காய் வெள்ளை தேங்காய் இருக்கும் kernel. so that is the cellular endosperm. சரியா? so this is the concept. so பாருங்க ஒரு உங்களுக்கு ஓவியல் சீடா மாறி இருக்கு. அப்போ அதுக்குள்ளார தான் எண்டோஸ்பெர்ம் எம்பிரியோ இருக்குது. ஒரு சில சீட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த எம்பிரியோ எண்டோஸ்பெர்மை கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிச்சிடும். சரியா? புரிஞ்சுதா? அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பட்டாணி. அதெல்லாம் கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிச்சிடும், எண்டோஸ்பெர்ம் மிச்சம் இருக்காது. பட் ஒரு சில சீட்ஸ்ல அந்த எண்டோஸ்பெர்ம் மிச்சம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டர் கோகனட் எல்லாம். சரியா? இப்போ டைகாட்லாம் எண்டோஸ்பெர்மை கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிச்சிடும். ஒரே எக்ஸெப்ஷன் வந்து கேஸ்டர். இது டைகாட் தான் இருந்தாலும் அதுல இருக்கிற எண்டோஸ்பெர்ம் கம்ப்ளீட்டா தீந்துராது, கொஞ்சம் மிச்சம் இருக்கும். மோனோகாட் மோஸ்ட்லி எண்டோஸ்பெர்ம் வச்சிருக்கும். சரியா? அதுலயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, ஆர்கிட். ரைட்? அது நீங்க மார்பாலஜில படிப்பீங்க. இந்த வீட், ரைஸ், மெய்ஸ் அதெல்லாம் வந்துட்டு as I told you எண்டோஸ்பெர்மை வச்சிருக்கோம். அப்போ அதை வச்சு ஃபர்தரா அந்த சீட் ஜெர்மினேஷனுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரைட்? சோ எம்பிரியோ அந்த மைக்ரோபைலர் எண்டு கிட்ட டெவலப் ஆயிட்டு இருக்குது. கரெக்ட்டுங்களா? சோ மைக்ரோபைலர் எண்டு வந்து ஐ ஷுட் சே ஓவில்குள்ளார மைக்ரோபைல் இருக்குது. அப்போ எம்பிரியோ சாக்கூடிய அந்த மைக்ரோபைலர் எண்டு கிட்ட தான் எம்பிரியோ டெவலப் ஆகுது. எங்க இருந்து? ஜைகோட்ல இருந்து. as I told you ப்ரோ எம்பிரியோ, குளோபுலர் எம்பிரியோ, ஹார்ட் ஷேப்ட் எம்பிரியோ அதெல்லாம் வரும். சோ ப்ரோ எம்பிரியோனா ஒண்ணும் இல்ல, அது பாருங்க. சோ this is the ஜைகோட். அதுக்கப்புறம் ப்ரோ எம்பிரியோ, குளோபுலர் எம்பிரியோ, ஹார்ட் ஷேப்ட் எம்பிரியோ, மெச்சூர் எம்பிரியோ. இந்த மாதிரி ஸ்டேஜஸ் வந்து தான் உங்களுக்கு ஃபர்தரா டெவலப்மென்ட் நடக்கும். இப்போ let's see the parts of the mature embryo. டைகாட் எம்பிரியோ 2 கார்டிலேடன் வச்சிருக்கோம். that is the டைகாட். மோனோகாட்னா ஒரே ஒரு கார்டிலேடன் வச்சிருக்கோம். ரைட்? சோ அதோட பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். மோனோகாட்டோட அந்த ஒரு கார்டிலேடன் பேரு I can say scutellum. ரைட்டா? அப்போ I am going to show you the parts. ரைட்? சோ பாத்துக்கோங்க, இது 2 கார்டிலேடனா இதுடைய இந்த லெவலுக்கு பிலோவா இருக்கிற போர்ஷன் நல்லா கவனிங்க. so this is the embryo. it actually has 2 கார்டிலேடன். இது டைகாட் எம்பிரியோங்கிறதுனால. and this is the embryonal axis அப்படின்னு சொல்லுவாங்க. what is it called? எம்பிரியோவோட ஆக்சிஸ், embryonal axis. so அப்போ இந்த கார்டிலேடனுடைய லெவலுக்கு பிலோவா இருக்கிற போர்ஷன் இஸ் கால்ட் ஹைப்போகார்டில். இந்த கார்டிலேடனுடைய லெவலுக்கு அபோவா இருக்கிற போர்ஷன் இஸ் கால்ட் எபிகார்டில். சரியா? சோ அப்போ இந்த எபிகார்டுடைய டிப்ல பாத்தீங்க அப்படின்னா you will have the embryonic shoot called plumule. இந்த விதையை மண்ணுக்குள்ளார போட்ட பிறகு இந்த embryonic shoot ன்னு சொல்லக்கூடிய plumule will grow and it will form the shoot. right? அதே போல the tip of the hypocaudal will have the thing called radicle. this is the embryonic root. இந்த விதையை நீங்க மண்ணுக்குள்ளார போட்ட பிறகு this embryonic root radicle இருந்து தான் உங்களுக்கு பெரிய பெரிய ரூட் வரும். and அந்த radicle டிப்ல there is a covering called root cap. அதே போல மோனோகாட்லயும் you have the single cotyledon called scutellum. so இங்க பாத்தீங்கன்னா epiblast ன்னு ஒன்னு இருக்கும். what is it actually? so இங்க 2 cotyledon இருந்துச்சா, இங்க ஒரு cotyledon இருக்குது, இந்த இன்னொரு cotyledon inactive work ஆகல. so that is the epiblast actually. so இங்கேயும் உங்களுக்கு எம்பிரியோனல் ஆக்சிஸ் இருக்குது. சரியா? சோ இங்க வந்துட்டு உங்களுக்கு ஷூட் அபெக்ஸ் பிரிமியூல் இருக்கும், இங்க வந்துட்டு எம்பிரியானிக் ரூட் ராடிகல் இருக்கும். அப்போ இந்த ஷூட் அபெக்ஸ் அந்த பிரிமியூலுடைய கவரிங்க்கு பேரு கோலியோப்டைல். வாட் இஸ் இட் கால்ட்? கோலியோப்டைல். இந்த எம்பிரியானிக் ரூட்டுக்கு பேரு ராடிகல், அதுல ஒரு கவரிங் இருக்கும். சோ தட் இஸ் கால்ட் கோலியோரைசா. சோ ஐ வில் கிவ் யூ த ஹிண்ட். ரைசா அப்படினாலே ரூட்னு அர்த்தம். சோ அப்போ ராடிகலுடைய கவரிங்க்கு பேரு கோலியோரைசா. இப்போ as usual ராடிகலுடைய டிப்ல ரூட் கேப் இருக்கும், அதுக்கு வெளியே தான் கோலியோரைசா இருக்கும். சரியா? கோலியோப்டைல், பிளிமியூல், எபிபிளாஸ்ட், ராடிகல், ரூட் கேப், கோலியோரைசா, ஸ்கியூட்டலம். பிளிமியூல், கார்டிலேடன், ஹைப்போகார்டில், இங்க மேல எபிகார்டில் இருக்கும், ராடிகல், ரூட் கேப். ரைட்டா? சோ these are the parts
ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். ஸோ ஒவ்யூல் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சீடா மாறும். அந்த சீட்ல பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் கோட்டுக்கு பேரு சீடு கோட்டு ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கும். சரியா? சோ உங்களுக்கு அந்த ஓவியலுடைய இன்டெகுமெண்ட் இருந்துச்சா ஞாபகம் இருக்குங்களா? அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட், அதுதான் சீடு கோட்டா மாறும். அண்ட் அதே போல அந்த சீட்ல இருக்கிற கார்டிலேடன் ஆக்சுவலா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். அண்ட் எம்பிரியோனல் ஆக்சிஸ் உங்களுக்கு தெரியும், அதுதான் வந்துட்டு எம்பிரியோடைய மெயினான பாடி ஆக்சுவலா. சோ as I told you அல்புமினஸ் சீட் அப்படின்னா அதுல எண்டோஸ்பர்ம் இருக்கும். as I told you the examples. நான் அல்புமினஸ் சீடுங்கிறது பேரு. அல்புமினஸ் சீட்னா எண்டோஸ்பர்ம் இருக்கிற சீடு. நான் அல்புமினஸ் சீட்னா எண்டோஸ்பர்ம் இல்ல, தீந்து போச்சு. புரிஞ்சுதா? அந்த ஓவியல்ல மைக்ரோபைல் ஓட்டை இருந்துச்சா, அந்த ஓட்டை சீட்ல அப்படியே ரிமைன் ஆயிருக்கும். அந்த ஓட்டை மூலமா தான் அந்த சீடு வாட்டரையும் ஆக்சிஜனையும் உள்ளார எடுத்துக்கும். அதை வச்சுதான் ஜெர்மினேட் ஆகும். ரைட்? சோ சீடு வந்துட்டு ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் ஒரு டார்மென்சின்னு சொல்லக்கூடிய இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போகும். ரைட்? எப்போ அப்படின்னா கண்டிஷன்ஸ் அன்ஃபேவரபிளா இருக்கும்போது. சரியா? சோ கண்டிஷன் ஃபேவரபிளா ஆன பிறகு அது இன்ஆக்டிவ் டார்மென்சி ஸ்டேட்ல இருந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஜெர்மினேட் ஆகி அந்த சீட்ல இருந்து பிளான்ட் க்ரோ ஆகி வரும். சரியா? சோ ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். இது வந்துட்டு நம்ம புக்ல இருக்கிற இமேஜ், ஒரு சில சீடோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. சோ as you can see இதெல்லாம் கார்டிலேடன், இது மைக்ரோபைல் ஓட்டை. ரைட்? அதுக்கப்புறம் இந்த இடத்துல கார்டிலேடன், இங்க எண்டோஸ்பர்ம், இது சீடு கோட்டு. சரியா? சோ இங்க ஹைப்போகார்டல் ரூட் ஆக்சிஸ், இங்க ரூட்டோடைய டிப்பு, ஷூட்டோடைய ஏபிக்கல் மெரிசம் இங்க இருக்கும். இது ஒவ்வொரு சீடுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். சரியா? சோ இந்த இடத்துல எண்டோஸ்பர்ம், இங்க ரூட் கேப், ஹைப்போகார்டல் ரூட் ஆக்சிஸ், ஷூட் ஏபிக்கல் மெரிசம், கார்டிலேடன், சீடு கோட்டு. சரியா? சோ இது மோனோகாட் ஆக்சுவலா. இது வந்துட்டு மெய்ஸோடது. சோளத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரூட்டுடைய வாலும் சீடுடைய கோட்டும் நியர்பையா இருக்கும், ஒட்டி ஒட்டி இருக்கும். சரியா? ஃப்ரூட்டோட வால் பெரிகார்ப்பு, குள்ளார தானே சீட் இருக்கணும். பட் அந்த ஃப்ரூட்டோடைய வாலும் சீடோடைய கோட்டும் நியர்பையா இருக்கும். அந்த ஃப்ரூட்டுக்குன்னு தனி ஸ்ட்ரக்சர் கிடையாது. சரியா? சோ இது எண்டோஸ்பர்ம், இதுதான் அந்த ஃபுல்லாவே இருக்கக்கூடிய எம்பிரியோ. ரைட்? எம்பிரியோல இந்த இடத்துல உங்களுக்கு கார்டிலேடன் இருக்கும், ஸ்கியூட்டலம் ஷீல்டு ஷேப்ல இருக்கும். இது கோலியோப்டைல், பிளுமியூல், கோலியோரைசா, ராடிகல். கிளியரா? மோனோகாட்டு. சோ இது ஃபால்ஸ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பொதுவா ஓவரி ஃப்ரூட்டா மாறணும். சரியா? பூவோட ஓவரி ஃப்ரூட்டா மாறணும். ஒரு சில சமயம் the thalamus of the flower will become fruit. சோ ஆப்பிள்ல அது மாதிரி தான். ஆப்பிள்ல நீங்க சாப்பிடுற இந்த பழம் பகுதி வந்துட்டு ஒரு பூவோட thalamus ஆக்சுவலா. சரியா? ஸ்ட்ராபெரிலையும் அது மாதிரி தான். நீங்க சாப்பிடுற அந்த ஃபிளஷி பார்ட் வந்துட்டு ஒரு பூவோட thalamus ஆக்சுவலா. சரியா? கிளாரிட்டி இருக்குதா? ரைட். சோ பாருங்க, ஓவரி தான் ஃப்ரூட்டா மாறுது. அந்த ஓவரியோட வால் தான் ஃப்ரூட்டோட வாலா மாறுது. we call it பெரிகார்ப். பெரினா சரௌண்டிங், கார்ப்னா ஃப்ரூட். சோ ஃப்ரூட் ஃபிளஷியா இருக்கலாம், மேங்கோ குவாவா மாதிரி. ட்ரையா இருக்கலாம், மஸ்டர்ட் கிரவுண்ட்நட் மாதிரி. ஃபால் ஃப்ரூட் நான் சொன்னேன், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி. சரியா? சோ அது வந்துட்டு பாருங்க, தலாமஸ் மாதிரியான பார்ட்ஸ்ல இருந்தும் அந்த ஃப்ரூட் வருது. சரியா? பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னா ஃபர்டிலைசேஷனே இல்லாம ஃப்ரூட் வருது. பனானா இஸ் an எக்ஸாம்பிள். ஃபர்டிலைசேஷனே இல்லைன்னா சீடே கிடையாது. ஸோ அப்போ சீட்லெஸ் பனானா அப்படிங்கிறது பார்த்தினோகார்பிக்ல வந்துடும். சரியா? ஸோ சீட்ஸ் வந்துட்டு டிஸ்போசலுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்களுக்கு பல இடங்களுக்கு அந்த சீடு ஸ்ப்ரெட் ஆகும்போது பல இடங்கள்ல அந்த செடி க்ரோ ஆகும். ரைட்? அதே போல சீடு தான் உள்ளார இருக்கிற எம்பிரியோவை பாதுகாக்குது. ரைட்? அண்ட் அதே போல சீடு தான் உள்ளார இருக்கிற எம்பிரியோக்கு சோறு கொடுக்குது. ரைட்? அண்ட் சீடு தான் சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? சீடு இருக்கிறதுனால தான் அந்த பிளான்ட் உங்களுக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல டார்மெண்டா போயிடும். ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது திருப்பி முளைச்சு வரும், சர்வைவ் ஆகுது. சரியா? ஸோ டார்மெண்டா இருக்கும்போது அதை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் பல விதமான பீரியடுக்கு. அப்பயும் அது ஆக்டிவா தான் இருக்கும் பல வருஷத்துக்கு. ரைட்? ஈவன் thousands of years கூட. இந்த டேட் பாம், லுபினஸ் ஆர்டிகல்ஸ்ல இருந்து டேட் பாம் எடுத்தாங்க. அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஆக்டிவா இருந்துச்சு அந்த சீடு. சரியா? ஸோ அதே போல சீடு தான் விவசாயத்துக்கு அடிப்படையே. ஏன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். ரெண்டாவது நியூட்ரிஷன் கெப்பாசிட்டியும் ஜாஸ்தி. ரைட்? இப்போ ஃபர்டிலைசேஷன் இல்லாம ஃப்ரூட் வரது பார்த்தினோகார்பி. அதே ஃபர்டிலைசேஷன் இல்லாம சீடு வரதுக்கு பேர் அப்போமிக்சிஸ். சரியா? சோ உங்களுக்கு ஒரு சில ஃபிளாரிங் பிளான்ட்ஸ்ல நடக்கும். ஸ்பெஷலா இந்த அஸ்டராசியே சன்ஃபிளவர் ஃபேமிலிலையும் கிராஸ்லயும் நடக்கும். இது ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரி தான். ரைட்? ஆனா இது அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படியே மிமிக் பண்ணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ரைட்? சோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எக் வந்து ஹாப்ளாய்டா தானே பொதுவா இருக்கும். பட் இதுல டிப்ளாய்டா இருக்கும் எக். அந்த டிப்ளாய்டா இருக்கிற எக் டைரக்டா உங்களுக்கு ஃபர்தரா க்ரோ ஆகி அந்த ஓவியூல சீடா மாத்தி விட்டுரும். சரியா? சோ அதுதான் வந்துட்டு கான்செப்ட். சோ as I told you டிப்ளாய்டு எக் வந்துட்டு மியாசிஸ் இல்லாம டைரக்டா எம்பிரியோவா மாறிட்டு உங்களுக்கு ஃபர்தரா க்ரோ ஆயிரும். இந்த அப்போமிக்சிஸ் உடைய சப் கேட்டகரி தான் பாலி எம்பிரியோனி. என்னது அப்படின்னா எம்பிரியோ சாக்குள்ளார அந்த டிப்ளாய்டா இருக்கிற எக் எம்பிரியோவா ஃபர்தரா க்ரோ ஆகி அந்த ஓவியூல வந்துட்டு சீடா மாறுறது அப்போமிக்சிஸ். இதுல ஒரு சப் கேட்டகரி தான் பாலி எம்பிரியோனின்னு சொல்லுவாங்க. என்னதுன்னா அந்த எம்பிரியோ சாக்கை சுத்தி இருக்கிற நியூசிலஸ் இருக்குல்ல, அது டிப்ளாய்டு. அந்த டிப்ளாய்டு எங்க இருக்குது? நியூசிலஸ். இட் இஸ் அவுட்சைடு தி எம்பிரியோ சாக். that will enter the embryo sac. embryo sac குள்ளார நியூசிலஸ் வரும். ஸோ அப்போ அது டிப்ளாய்டு. அப்போ ஆல்ரெடி எக் டிப்ளாய்டு இருக்கா? அப்போ இந்த மாதிரி மோர் தென் ஒன் டிப்ளாய்டு செல் எம்பிரியோ சாக்குலார வந்து நியூசிலஸ் மாதிரியான டிப்ளாய்டு செல் எம்பிரியோ சாக்குலார வந்து அவனுங்க ஒவ்வொருத்தரும் எம்பிரியோவா மாற ஆரம்பிச்சிருவானுங்க. ஒரு எம்பிரியோ சாக்குல எப்பயும் ஒரு எம்பிரியோ தான் இருக்கும். இப்போ இந்த நியூசிலஸும் உள்ளார வந்து டிப்ளாய்டா இருக்கிற அவனுங்க உள்ளார வந்து தே ஆர் பிகமிங் எம்பிரியோஸ். அப்போ ஒரு எம்பிரியோ சாக்குல மோர் தென் ஒன் எம்பிரியோ இருக்குது. ரைட்? சிட்ரஸ், மேங்கோலாம் as I told you எம்பிரியோ சாக்குலார நியூசிலஸ் செல்ஸ் உள்ளார வந்து மல்டிப்ளை ஆகி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எம்பிரியோவா மாறிடுவானுங்க. சரியா? ஸோ அப்போ மல்டிபிள் எம்பிரியோஸ் ஒரே சீட்ல வருது. அதான் பாலி எம்பிரியோனி. அது அப்போமிக்ஸோட ஒரு சப் கேட்டகரி. சரியா? சோ எங்க பார்க்கலாம்னா சிட்ரஸ், மேங்கோல நீங்க இதை வந்து
பார்க்கலாம் ரைட். இப்போ இந்த எம்பிரியோஸ் எல்லாமே அப்படியே பேரண்ட் மாதிரியே இருப்பானுங்க. இப்போ மேல் கேமெட் ஃபீமேல் எக்கும் சேரும் பொழுது ஒரு புது காம்பினேஷன் வரும். பட் இங்க தான் அப்படியே இல்லையே. அப்படியே பேரண்டோட எக் டிப்ளாய்டா இருக்குது, இட் இஸ் பிகமிங் த எம்பிரியோ. அப்படியே பேரண்டோட டிப்ளாய்டா இருக்கிற நியூக்ளியஸ் எம்பிரியோ சாக்குலர் வந்து எம்பிரியோ மாறுது. அப்படியே அந்த ஃபீமேல் பேரண்ட் மாதிரியே தான் இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. ஸோ அப்பமிக்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஹைபிரிட் எல்லாம் கஷ்டப்பட்டு செய்வாங்க. ஒரு 2 செடியை ரீப்ரொடக்ஷன் பண்ணி அந்த விதையை கொண்டு வருவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு செய்யற ஹைபிரிட வந்துட்டு விவசாயிகள் விதைச்ச பிறகு அந்த ஹைபிரிட் செடி வளர்ந்து வேற ஒரு போலனோட ரீப்ரொடக்ஷன் பண்ணி பாலினேஷன் பண்ணிருச்சுன்னா அந்த ஹைபிரிட் கேரக்டர் செப்பரேட் ஆயிரும். ஏன்னா இது பாட்டுக்கு வேற ஒரு போலனோட ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அப்ப அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்போமிக்சிஸ் பண்ணிடுவாங்க. கஷ்டப்பட்டு ஹைபிரிட் தயாரிக்கிறாங்களே, அந்த விதையை மண்ணுக்குள்ள விதைச்சு செடி வளர்ந்த பிறகு அந்த செடியில சாதா ரீப்ரொடக்ஷன் பண்ண விட மாட்டாங்க, அப்போமிக்சிஸ் பண்ண வைப்பாங்க. அப்பனா அந்த ஹைபிரிட் செடியோடைய அந்த எக் டிப்ளாய்டா இருக்குதுல்ல, எக் இருக்குல்ல, அதை வந்து டிப்ளாய்டா மாதிரி மாத்திட்டு அதுல இருந்து எம்பிரியோ வர வச்சிருவாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் அந்த ஹைபிரிட்ல மேல் கேமெட் ஃபியூஷனே இல்லாம அந்த எக் டிப்ளாய்டா வச்சே நீங்க அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல அந்த ஹைபிரிட் சீடை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு பிடிச்சமான டிசேபிள் ஃபீச்சர் கேரக்டர் இருக்கக்கூடிய அந்த ஹைபிரிட் சீட் வில் பி ப்ரொடியூஸ்டு கான்டினியூஸ்லி, ரைட்டா? ஏன்னா நீங்க இதை பண்ணலன்னா தேவையில்லாத போலன் வந்து அந்த ஹைபிரிட் செடியில ரீப்ரொடக்ஷன் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இந்த ஹைபிரிட் கேரக்டரை வீணாக்கி விட்டுரும். அப்ப அது நிறைய டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சுவலா, சரியா? ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இது பெனிஃபிட், காஸ்ட் ரெடியூஸ் ஆகும், மெயின்டெனன்ஸும் கம்மி தான், ரைட்? ஸோ இந்த அப்போமெக்டிக் ட்ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த அப்போமெக்சிஸ் ப்ராசஸை ஒரு சில கமர்ஷியல் ஹைபிரிட் கிராப்ஸுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ரீசர்ச் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஏன்னா இது காஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் நல்லா ஃபோட்டோசிந்தசிஸும் பண்ணும், ப்ரொடக்டிவிட்டியும் ஸ்டேபிளா இருக்குது, சரியா? ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல சேரலனா சேர்ந்துக்கோங்க. ஸ்கிராச்ல இருந்து சிலபஸ் டீச் பண்ணி கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்கக்கூடிய நீட் ஆன்லைன் கோர்ஸ் 15% ஆஃபர் இஸ் கோயிங். யூஸ் திஸ் course and crack your NEET. Plus 2 இருக்கீங்கன்னா join Thalapathy batch. Plus 2 syllabus ஃபுல்லா டீச் பண்ணி plus 1 ரிவிஷன் கொடுத்துட்டு அப்புறம் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்டட் வீடியோலாம் அவைலபிளா இருக்குது. கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்துரும். கம்ப்ளீட் கோர்ஸ் 30% ஆஃபர் இஸ் கோயிங். யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரிப்பீட்டரா இருக்கீங்கன்னா plus 1 plus 2 ரெண்டுதையும் ஃபுல்லா டீச் பண்ணி கொடுத்துட்டு கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு கொடுப்போம். பிளஸ் ரெக்கார்டட் வீடியோ எல்லா சாப்டருக்கும் அவைலபிளா இருக்குது. ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸ்கேன் திஸ் QR கோட் அண்ட் ஜாயின் அவர் வாட்ஸ்அப் குரூப். வாட்ஸ்அப் குரூப்ல செஷனுடைய நோட்ஸ் PDF கிடைக்கும். ஐ வில் see you in the next video. எப்படி இருந்துச்சு இந்த வார்ம் அப் செஷன் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்து என்ன வார்ம் அப் செஷன் கொண்டு வரலாம்ன்றதையும் கமெண்ட்ல போடுங்க. I will see you in the next video. Until then, keep learning, keep growing. See you.